கமலஹாசன் அவர்கள் உயர்நீதிமன்றம் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து தக் லைஃப் திரைப்படத்தை வந்து கர்நாடகாவில் வந்து திரையிடுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பகிரங்கமாக, அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு வந்து கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மொழி இதில் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அந்த நீதிமன்றம், கர்நாடகா உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, திரு கமலஹாசன் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அணுகுங்க, திரும்பி வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா வந்து அந்த ஃபிலிம் கவுன்சில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து, அதாவது தமிழில் எடுத்த படத்தை வந்து நம்ம அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா இங்கேயும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாங்க. கன்னட படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் மட்டும்தான் வந்து முடிவு எடுப்பீங்களா எனக்கு தெரியல. சர்ச்சை கருத்து சர்ச்சை கருத்து அப்படிங்கிறீங்க. சரி, ஒருவேளை உங்கள்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா வந்து ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை, நாங்கள் வந்து தமிழ்லேருந்து வந்ததில்லை கன்னடம் அப்படின்ற மாதிரி சான்று இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க. இல்லை, இதோட தமிழோட கன்னட மொழி வந்து பழமையானது அப்படின்னா சான்று எடுத்துகிட்டு வந்து காட்டினா இப்போ வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்க. நாங்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு போக போகிறோம். இதை வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து பெருசாக ஊதி ஊதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசின ஒரு விஷயம், அவ்வளோதான். ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத பற்றி பேசியிருக்கிறாரு. அதை வந்து என்னமோ பெரிய வந்து நாங்கள் தான் வந்து இது பண்ண போகிறோம், ஒரு மொழியவே வந்து நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வந்து வருத்தம் அளிக்கிற விஷயம். வந்து ரொம்ப ஒரு அரசியலாக தூக்கிட்டு போய் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இது ஒவ்வொரு டைம்லேயும் வந்து இதே மாதிரி தான் வந்து வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த அரசியல் அமைப்பு மக்கள் கன்னடாவில் இருக்கிற மக்கள் வந்து, அதாவது கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் வந்து நல்லா தான் இருக்காங்க. அந்த ஒரு அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுதான் ரொம்ப வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்களும் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா தான் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில இயக்கங்கள் அந்த மாதிரி வந்து மக்களை வந்து அந்த மாதிரி வேறு ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க.